ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஷோன் பை த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிவன் கிளாக். ஸோ இப்போ நம்ம கிளாக் கொடுத்துருக்காங்க. இதில் இது என்ன சொல்கிறோம்? ஹவர் ஹேண்டுன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் வி கால் இட் அஸ் சின்ன முள்ள என்ன சொல்கிறோம்? ஹவர் ஹேண்ட் சொல்லுவோம். திஸ் இஸ் வி கால் இட் அஸ் மினிட் ஹேண்ட். ஓகேவா? இப்போ நமக்கு இங்க ஆங்கிள், இந்த ஆங்கிள் என்ன இருக்கு? அக்யூட் ஆங்கிளா அப்டியூஸ் ஆங்கிளா அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ நமக்கு என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம் இருக்குன்னு முதல்ல பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி லெஸ் தென் 90 டிகிரி. ஓகேவா? லெஸ் தென் 90 டிகிரியா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? அக்யூட் ஆங்கிள் சொல்லுவோம். ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்னா என்ன சொல்லுவோம்? இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, 90 டிகிரிக்கு ஈக்குவலா இருந்தா என்ன சொல்லுவோம்? ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கிரேட்டர் தென், ஓகே, கிரேட்டர் தென் 90 டிகிரி. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தட் வில் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. 180 டிகிரி கரெக்டா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும். அதை நம்ம என்ன சொல்றோம்? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். நெக்ஸ்ட் நமக்கு ஜீரோ ஆங்கிள் இருக்கு அப்படின்னா என்னது? நோ ஆங்கிள் இஸ் ஃபார்ம்ட் அண்ட் தட் இஸ் 0 டிகிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒரே இடத்துல இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஜீரோ ஆங்கிள்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இதுல இந்த 9 டிகிரி வச்சுட்டோம். 9 ஓ கிளாக் 9 கிட்ட இருக்கு. இது இப்படி போட்டோம்னா என்ன அர்த்தம்? திஸ் வில் பி ஃபார்மிங் எ ஸ்ட்ரெயிட். அப்போ இது ரைட் ஆங்கிள். அப்போ இந்த ஆங்கிள் என்ன இருக்கு? ரைட் ஆங்கிளை விட ஜாஸ்தியா இருக்கு. அப்போ வி கால் இட் அஸ் என்னது? திஸ் ஆங்கிள் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள். கிளியரா? ஸோ ரைட் ஆங்கிள் 90 டிகிரி பாருங்க. இந்த லைன் தான் 90 டிகிரி. அதை விட ஆங்கிள் பெருசா இருக்கிறதுனால நம்ம அப்டியூஸ் ஆங்கிள் சொல்றோம். இப்போ இது பாத்தீங்கன்னா சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒரே இடத்துல இருக்கு. எந்த ஆங்கிளும் ஃபார்ம் பண்ணல. தென் வி கால் இட் அஸ் ஜீரோ ஆங்கிள். ஓகே, வி கால் இட் அஸ் ஜீரோ ஆங்கிள். இப்போ இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அப்போ இந்த என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திஸ் ஃபார்ம்ஸ் 180 டிகிரி அண்ட் வி கால் இட் அஸ் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இதை என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம். இப்போ இது பாத்தீங்கன்னா இங்க 12 கிட்ட இருக்கு. இப்போ கரெக்டா எக்ஸாக்டா இது 3 கிட்ட இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? திஸ் ஃபார்ம்ஸ் அ ரைட் ஆங்கிள். அப்போ 3 விட கம்மியா இருக்கு. அதாவது இது வந்து லெஸ் தென் 90 டிகிரியா இருக்கிறதுனால வி கால் இட் அஸ் அக்யூட் ஆங்கிள். ஓகேவா? நவ் இது பாத்தீங்கன்னா 9 அண்ட் 12 கிட்ட கரெக்டா எப்படி இருக்கு? இது கரெக்டா 90 டிகிரி. கரெக்டா 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஜாயின் ஆயிருக்கு அட் அ 90 டிகிரி. ஸோ வி கால் இட் அஸ் என்னது? ரைட் ஆங்கிள்.